இப்ப இவங்கள்ட்ட நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்க மேல சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா சொல்லுடா, தெரிஞ்சதை சொல்லு. நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல கிளியரான சென்டென்ஸ் கேட்டா சொல்லலாம். ரிப்பீட்டா What is your father? My father is father என்ன பண்றாங்க? What is your father's profession? Profession. நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல கேளுங்க. Hi, myself Keertana. I come from Tamil Nadu. தப்பு. ஐ எம் கீர்த்தனா, மை நேம் இஸ் கீர்த்தனா தான் சொல்லணும். மை செல்ஃப்ங்கிறது ரிஃப்ளெக்சிவ் நவுன். ஐ லவ் மை செல்ஃப், ஐ டிட் திஸ் பை மை செல்ஃப் தான் சொல்லணும். I always, passionate about working in an impactful sector. தப்பு. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நான் சந்திக்கிற மிக முக்கியமான அரசு விமர்சகர், சமூக செயல்பாட்டாளர் திருமதி கவிதா அவர்கள். வணக்கம். 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 குறிப்பா நேற்று கீர்த்தனா ஒரு அரசு பள்ளியுள் ஆய்வு செய்தது இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அரசு பள்ளியில் நடந்த அந்த ஆய்வில் ஒரு ஆங்கிலம் தெரியாத ஒரு அரசு பள்ளி மாணவியிடம் அவருடைய தன்னம்பிக்கையை உடைப்பது போல் நடந்து கொண்ட விதம் என்பது பெரிய பிரச்சனையா இருக்கிறது, பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கூட கடுமையான எதிரணியாற்றிருக்காரு. முதல்ல வகுப்பு எடுக்க வேண்டியது, பாடம் நடத்த வேண்டியது, திருத்தப்பட வேண்டியது யாருன்னா அமைச்சர் தான் சொல்லி அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். இது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக மாதிரி இருக்குது. அதற்கு பதிலளித்த கீர்த்தனா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நானே அரசு பள்ளி மாணவிதான், என்னை நான் பேசக்கூடிய ஆங்கிலத்தை கிரிட்டிசைஸ் பண்றது நியாயமா அப்படின்ற மாதிரி அவங்களும் பரிதாபத்தை ஏற்படுத்தியிருக்கார்கள். முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? இவங்க விக்டிம் கார்டு பிளே பண்ணியே இருந்துட்டு இருக்காங்க. இந்த தாவேக ஆட்சியாளர்கள் முழுக்க முழுக்க விக்டிம் கார்டு பிளே பண்றாங்க. நம்ம இவங்களெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் அப்படின்னு தான் நம்ம கூப்பிடுறோம். அந்த மாண்பு என்னன்றது ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு புரியணும். இவங்க ரீல்ஸ் முகத்திலே இருக்கிறதுனால எங்க போனாலும் கேமரா கொண்டுட்டு போயிடுறது, எங்க போனாலும் வீடியோ எடுக்கிறது, இதே பொழப்பா இருக்காங்க. ஆனா இவங்க ஸ்கூல்ல போய் நடந்துகிட்டது மிக மிக கண்டனத்துக்குரியது. ஏன்னா இவங்க என்ன பண்ணிருக்கலாம், சரி இவங்க முன்னாடி உள்ள அரசு சரியில்லை, முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே இவங்க மாற்றம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப இவங்க அந்த பிள்ளைங்களுக்கான சிறந்த கல்வியோ இல்ல சிறந்த ஆசிரியர்களோ தனியா அதுக்கு நியமிச்சு அவங்களுக்கு ஒரு 2 மாசம் 6 மாசம் கிளாஸ், உங்களுக்கு கத்துக்கிறதுக்கே 6 மாசம் நீங்க டைம் கேக்குறீங்க. அப்ப நீங்க அப்படி பண்ணிட்டுல நீங்க ஆய்வு மேற்கொண்டிருக்கணும். நீங்க கேமரா கொண்டுட்டு போறீங்க, அந்த குழந்தைங்களை நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச்னு டிஸ்கிரிமினேஷன் பண்றீங்க. ஒரு தாய்க்கு குழந்தைங்க எப்படி எல்லாரும் ஒரே பிள்ளையோ, ஒரு ஆசிரியருக்கு எப்படி எல்லா மாணவ மாணவிகளும் ஒரே மாதிரியோ, அமைச்சரா நீங்க பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் மொத்த தமிழ்நாடு மக்களுக்கான அமைச்சர்கள் தானே நீங்க ஒரு கிளாஸ்ல டிஸ்கிரிமினேஷன் பண்றீங்களா? எப்படி உங்களால ஏத்துக்க முடியுது? ஃபர்ஸ்ட் பெஞ்சே எப்படி இருக்குன்னா லாஸ்ட் பெஞ்ச் சொல்றீங்களே. எவ்வளவோ இடங்கள்ல அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல உட்கார வைப்பாங்க, எவ்வளவோ இடங்கள்ல ஹைட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. படிச்ச பிள்ளைங்க தான் முன்னுக்கு இருக்கும், படிக்காத பிள்ளைங்க எல்லாம் பின்ன இருக்கும். ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக மிக பிற்போக்குத்தனமான ஒரு மைண்ட் செட்டோடய இவங்க இன்னும் சுத்திட்டு இருக்காங்கன்றது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க பேசுற ஆங்கிலமே தப்பு. ரெண்டாவது, ஆங்கிலம் நம்மளுடைய தாய்மொழியில யாருக்கும் ரொம்ப கிளியரா வரும்னு சொன்னா வராது. தமிழே எல்லாருக்கும் கிளியரா வருதா? அதுலயே நம்ம பேசும்போது எவ்வளவு தவறுகள் பண்றோம் நம்மளுடைய தாய்மொழியிலேயே. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இவங்க என்ன பண்ணிருக்கலாம், ஓகே, டீச்சர்ஸ் கிட்ட இவங்க கேள்வி கேட்டதே மிக மிக கண்டனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. ஒரு ஆசிரியரை குற்றவாளி இடத்துல நிக்க வச்சதுக்கு இதுக்கு காரணம் இந்த ஆசிரியர்கள் தான் நான் சொல்றேன். இவங்களை உள்ள என்கரேஜ் பண்ணது, இவங்களை உள்ள பேச விட்டது, இவங்களை ஆடப்பாட வச்சது இன்னைக்கு இவங்களுக்கே ரிப்பீட் அடிக்குது. அப்படிங்கும் போது இதை வேதனைப்படுறதை விட கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கல்வி அமைச்சர் இவங்களை எல்லாம் நிறைய வேலை வாங்குறாங்க, எங்களுக்கு எல்லாம் ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி போட்டு மாத்தி குத்துன பல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இத்தனைக்கும் திமுக எப்பவுமே முதல் ப்ரெஃபரன்ஸ் ஆசிரியர்களுக்கு தான் கொடுப்பாங்க. எப்பவுமே டீச்சர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பார்வை இருக்கும் கலைஞர் காலத்துல இருந்து. அப்போ இவ்வளவு பெரிய அவமானப்படுத்தணும் ஒண்ணு சொல்லுவாங்க பிரதர், ஒரு தவறு இருந்தா நீங்க பின்னாடி தனியா கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்கலாம், நல்ல விஷயத்த முகத்துக்கு முன்னாடி பாராட்டலாம். இப்ப அந்த ஆசிரியரோட நிலையை யோசிச்சு பாருங்களேன். நீங்க இங்க வீடியோ எடுத்தீங்க, அவங்க சொந்த பந்தங்கள், சக ஆசிரியர்கள், அந்த குழந்தைங்களுக்கு மத்தியில அவங்களுடைய மதிப்பு என்னதான் இருக்கும், அந்த குழந்தைக்கு எவ்வளவு கில்ட் ஃபீலா இருக்கும். இந்த கேள்வி கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கும் போது அப்ப இதெல்லாம் ரொம்ப
அருவருக்கத்தக்கன செயல். இது கூட புரிஞ்சுக்காம ஒரு அமைச்சர் இருக்காங்களேங்கும் போது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு மாற்றம் எதிர்பார்த்து இப்படி ஒரு துர்நாற்றத்துல வந்து சிக்கிருக்கோன்றது மட்டும் நல்லா தெரியுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரீல்ஸ் மோகம், விளம்பர வெறின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சொல்றது சரியா? 100% உண்மை, 100% உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டசபையை வந்து ஒரு ஷூட்டிங் மாதிரி தான் நடக்குது. முதலமைச்சர் கேக்குறாரு, நான் இப்படி பண்ணிவிடட்டுமா, ஒரு ஆக்ஷன் பண்ணுனா, பண்ணுங்க 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 அப்படின்னு சொல்றாங்க. அத பிரபலப்படுத்துறாங்க. இன்னைக்கு வந்து அன்னைக்கு தம்பி ஜென்சில இருக்கக்கூடிய தம்பி இது சரண் ஜெயராம் அவரு வந்து அவரு ரிலீஸ் பண்ணிட்டு கோர்ட்ல இருந்து வெளியே வந்தோம்னா நம்ம பசங்க எல்லாருமே வந்து அவர் ஆக்ஷன் பண்ணாங்க. உங்களுக்கு அது பொறுத்துக்க முடியல. புதிய தலைமுறையும் சரி இல்ல பாலிமரும் சரி அதை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணி போடுறாங்க. ஏன் உங்க ஆளுங்க அதானே பண்ணிட்டு இருக்கீங்க, 2 மாசமா அந்த ஆக்ஷனை மட்டும் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க பிள்ளைங்க பண்ணணும்னு உங்களால தாங்க முடியல அப்படின்னா இந்த 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 ரீல்ஸ் இருக்குல்ல, இவங்களுக்கு வந்து இந்த ரீல்ஸ வந்து இன்னொரு பெரிய விஷயம், அமைச்சர் வந்து இந்த தொழில்துறை சார்ந்து லஞ்சம் கேக்குறாங்க, எங்க உங்களுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா என்னோட ட்விட்டருக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்கன்றாங்க. அப்ப இவ்வளவு உங்களுக்கு புத்தி இருக்கு, இவங்க இன்னும் இந்த ரீல்ஸை விட்டு இந்த சோசியல் மீடியா விட்டு வெளியே வரவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்து கள அரசியல் தெரியாது. ஒரு களத்துல வந்து போராட்டம் பண்ணவும், ஒரு மக்களுக்கான ஒரு செயல் திட்டங்கள் படுத்தவோ இல்ல மக்களுக்காக வந்து நான் நிக்கிறேன்னு சொல்றதுக்கோ வாய்ப்பு உங்களுக்கு இல்ல. இவங்க புதுவிதமா நாங்க அரசியல் பண்ணுவோம், புதுவிதமா வருவோம்னு சொல்லிட்டு புதுவிதமா ஏமாற்றியே வந்த கூட்டங்கள். அப்ப இப்படிதான் இருக்கும். இந்த ரீல்ஸ் மூலம் உதயநிதி அண்ணா வந்து அவர் கண்டிச்சிருக்கிறாரு, பல மக்களுடைய குமுறல்களை அவர் வெளிப்படுத்திருக்காரு. இது நிச்சயமா உண்மைதான். இவங்க ரீல்ஸை விட்டு ஷூட்டிங் விட்டு இன்னும் வெளிவரல. இல்ல இப்ப இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, எப்படி அந்த பள்ளி குழந்தைக்கு வந்து பெருசா தெரியாது இல்லையா, என்னை கிண்டல் பண்றது சரியா, நான் பேசக்கூடிய Hi, myself Keertana. I come from Tamil Nadu. தப்பு. ஐ எம் கீர்த்தனா, மை நேம் இஸ் கீர்த்தனா தான் சொல்லணும். மை செல்ஃப்ங்கிறது ரிஃப்ளெக்சிவ் நவுன். ஐ லவ் மை செல்ஃப், ஐ டிட் திஸ் பை மை செல்ஃப் தான் சொல்லணும். I always, passionate about working in an impactful sector. தப்பு. I have always been passionate about working in an impactful sector. Word vowel start ஆகுனா and யூஸ் பண்ணணும். Next. Running a 12 campaign at a similar time, it's not easy task. தப்பு. Running 12 campaigns at the same time or running 12 campaigns simultaneously is not an easy task. எருவு மாடு மாதிரி வளர்ந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருக்க உனக்கே இங்கிலீஷ் தெரியல, இதுல அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட போய் பீட் விட்டு இருக்கீங்க. உங்க அப்பாவோட ப்ரொஃபஷன்லாம் உங்களுக்கு தேவையா? அரசு பள்ளியில படிக்கிறோம் அப்பா என்ன அதானி அம்பானியாவா இருப்பாங்க? ஒரு குழந்தைய கூனி குறி நிக்க வச்சு அதை கான்பிடன்ஸே காலி பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டு எவ்வளவு ஆணவம். இந்த கட்சியில எல்லாம் நார்சிஸ்ட் சாடிஸ்டாவே இருக்கானுங்க. ஒரு டீசென்ட் ஹியூமன் பீங் இதுவே நான் பார்த்ததே கிடையாது. நீ வேலையே செய்யலாம் பரவாயில்ல, இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யாத. யாராச்சும் இந்த அம்மா போனை போடுங்க, அடுப்புல போடுங்கடா, முடியலடா எப்பா அப்படி கோடிட்டு காட்டுறது சரிதானேன்னு அவங்க பேசிருக்காங்க இல்லையா? அதை நீங்க வந்து ஆசிரியரையும் குழந்தைங்களையும் நீங்க வந்து கிண்டல் பண்ணி எடுத்திருக்கீங்களே, அவங்க காயப்படுத்திருக்கோம் தெரியாமலே காயப்படுத்திருக்கீங்களே, அப்போ உங்களுடைய தவறுகளும் வெளியே வரதானே செய்யும்னா, ஒரு விரல எதிராளியை பார்த்து நீட்டினா என்ன 3 விரல் பார்த்துட்டு இருக்கு இல்லையா? இதுதானே லாஜிக், இதுதானே. அப்ப நீங்க எங்க எப்படி பண்ணணும்னு பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிண்டல் கேள்வி வந்திருக்காது. ஏன் இன்னைக்கு எத்தனையோ அமைச்சர்கள் ஆங்கிலம் தெரியாம தமிழை மட்டும் பேசக்கூடிய அமைச்சர்கள் எவ்வளவு இருக்காங்க, மத்திய அமைச்சர்கள் இருக்காங்க. டிரான்ஸ்லேஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஏன் நம்மளோட பிஎம் மோடி அவர்களுக்குமே இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க. இங்க வந்து லாங்குவேஜ் முக்கியம் இல்ல, சைனிங் லாங்குவேஜ்ல வந்து கூட நீங்க வந்து மக்களுக்கான சேவை பண்ணலாம். அது மேட்டர் இல்ல. ஒருத்தர் பசிக்குது அப்படின்னு நீ வந்து உனக்கு கைய வச்சு காட்டினா புரியுது இல்ல, உன்னால கையால பேச முடியாதவங்களுக்கு உன்னால செய்கையால பேச முடியுதுன்னா அதுதான் நீ தலைவன், நீ மக்களுக்கான மனிதன். அப்ப மொழி பிரச்சனை இல்ல, இங்க உங்களை கிண்டல் பண்ண வேண்டிய இடத்த உருவாக்கி கொடுத்தது நீங்க தான். நீங்க வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து கேள்வி கேட்கவும் ஆசிரியர் அவமானப்படுத்தவும் செஞ்சீங்கன்னா உங்களை அவமானப்படுத்துறதுக்கு எதிர்கட்சியினர் இருப்பாங்க. இது கூட தெரியாதா? ஒரு இப்போ ஃப்ரண்ட் பெஞ்சே எப்படி இருக்குன்னா பேக் பெஞ்ச் எப்படி இருப்பாங்க, நீங்க உங்களுக்கு இப்படிலாம் சொல்லி கொடுங்கன்னு எப்படி உங்களால சொல்ல முடியுது? அது நீங்க தனிப்பட்ட முறையில எல்லாம் நீங்க பேசணும். ஒரு பிரின்சிபல் ரூம்ல கூப்பிட்டு, நீங்க ஒரு ஹெட் மாஸ்டர் ரூம்ல கூப்பிட்டு, நீங்க எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு நீங்க பேசுனீங்கன்னா நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, நீங்க பேசுங்க, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுங்க, நீங்க ஒரு ஐடியா கொடுத்து வெளியே வந்திருந்தீங்கன்னா, கேமரா இல்லாம பண்ணிருந்தீங்கன்னா உங்களை எல்லாருமே பாராட்டிருப்பாங்க, அந்த டீச்சர்ஸ் உங்களுக்கு பெருமையா பேசியிருப்பாங்க. நீங்க போற இடத்துல பாத்ரூம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கேமராவை கொண்டுட்டு போய் ஒரு கேமராமேனை கொண்டுட்டு போய் அதுல ஒரு 30 seconds 1 minute ரீல்ஸ் எடுத்து அதுல ஒரு பிஜிஎம் ஒரு பாட்டை போட்டு ராவண மமண்டான்னு இப்படியே தெரிஞ்சிட்டு இருந்தா இது வந்து மக்களுக்கு வந்து சலிப்பும் வெறுப்பும் தான் தட்டிட்டு இருக்கு. கீர்த்தனா இவ்வளவு பேசுறாங்களா, ஆங்கிலத்தை பேசுறாங்களா, அதை விட்டுருங்க. பைக் வச்சு ஒரு இது ஒண்ணு ஷோ ஒண்ணு பண்ணாங்கல்ல, ஹெல்மெட் கிடையாது, ப்ராப்பர் ஹெல்மெட் இல்ல, கூட்டமா போய் நீங்க ரீல்ஸ் எடுத்து போடுறீங்க. ஒரு முன்னுதாரணமா இருக்க வேண்டிய ஒரு அமைச்சர் நீங்க ஒரு பேசிக் புரோட்டோகால நீங்க வந்து ஃபாலோ பண்ணல, ஒரு சேஃப்டி ரூல்ஸ நீங்க ஃபாலோ பண்ணல.
அப்போ உங்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்க மாட்டாங்களா? இல்ல இது இப்பன்னு இல்ல, அவங்க வந்து முதலீடு ஈர்த்த விஷயமா இருக்கட்டும், அதுக்காக வந்து ரீல்ஸ் போட்ட விஷயமா இருக்கட்டும், தொடர்ந்து கீர்த்தனை மட்டும் குறிவைக்கப்படுகிறாரா, அல்லது அவர் வந்து அமைச்சர்கள் மறந்துட்டு அதாவது தவறான செயல்களை ஈடுபட்டு மாட்டிக்கிறாரா? ஏன்னா அவர் வந்து எவ்வளவு முயற்சி பண்றாரு, ஆனா தொடர்ந்து அவர் மட்டுமே குறிவைக்கப்படுமா ஒரு தோற்றம் ஏற்படுது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து முதல் நாள்ல தான் அவங்களோட வாய்ஸ் சரியில்லை. இப்போ அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் மகேஷ் அவரு இருக்காரு. அவரு ஒரு அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு இது பண்ணிட்டு வந்தாரு, அதோட சரி ஓகே. மத்தபடி வந்து அபத்தமா பேசுறது, இவங்கதான் ஓவர் ஹைப் கிரியேட் பண்றது, ஓவரா பேசுறதா இருக்கட்டும். 10 லட்சத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, நீங்க வந்து பாக்குறீங்களா? இந்த அகம்பாவமும் இந்த அடாவடித்தனமும் இந்த ஆணவத்தனத்தினாலேயே இவங்களுக்கு வந்து கெட்ட பேர் வந்துட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா மத்த அமைச்சர்கள் பேசுறது, இவங்களோட முதலமைச்சர் பேசவே மாட்டாரு. ஒருத்தர் பேசாம சாகடிச்சிட்டு இருக்காரு, இது பேசியே சாகடிச்சிட்டு இருக்கு. இல்ல இன்னொரு விஷயமும் பார்த்து விடுது, குறிப்பாக உட்கட்சிக்குள்ளயுமே தாவைய கட்சிக்குள்ளயுமே அவருக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி தெரியல. குறிப்பா அந்த காளி சுதந்திரன் இன்னொரு அமைச்சர் கூட பாத்தீங்கன்னா இவருக்கு எதிராக என் பேரை ஃபர்ஸ்ட் போடுங்க, ஓம் பேரை ஃபர்ஸ்ட் போடுன்னு சொல்லிட்டு அப்புறம் மேலிடம் விஜய் அவர்களுக்கு கண்டித்து வந்து 2 பேரும் ஒன்னா போஸ்ட் எல்லாம் போடுந்தாங்க. அப்ப உட்கட்சிகளும் பிரச்சனையா இருக்கு, வெளிக்கட்சிகளும் பிரச்சனையா இருக்குது. கீர்த்தாக்கு உண்மையிலே தெரியாதா, தெரிஞ்சு மாட்டாரா, தெரியாம மாட்டாரா? இதுல யாருக்குமே எதுவுமே தெரியாது பிரதர். தாவேக்கால இருக்கக்கூடிய 108 எம்எல்ஏக்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப வெளியே இருந்து போனவங்க ஏதாவது கத்து கொடுத்தாதான் உண்டு. ஆனா கத்து கொடுக்க போனவங்களே பெரிய ஆளுங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். இருந்த ஒரு ஆளும் சபாநாயகர் ஆயிட்டாரு. அப்போ இங்க இருக்கிற 107 பேருமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால மைண்ட் ஒரு மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இவங்க செய்யறதுல இப்ப வந்து தப்பு செஞ்சு கத்துக்கிற இடத்துல இருக்காங்க. ஆனா இவங்க கத்துப்பாங்களான்றத பெரிய கேள்வி. ஏன்னா 2 மாசம் ஆகி கத்துக்கல. இவங்க கேட்ட 6 மாசம் டைம்ல 2 மாசம் அப்படியே ரீல்ஸ்லயே முடிஞ்சு போச்சு. ஆமா, இருக்கிற 4 மாசம் அந்த 2 மாசத்துல கிரைம்ஸ் ரேட் ஏகப்பட்டது ஏறி போச்சு. வெளி கிரைம்ஸ் இல்ல, அமைச்சர் கிரைம் ரேட்டுமே வெளியே வந்துட்டு இருக்கு. இவங்க இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க, இப்போ மாத்திரையை உடைச்சிட்டாரு, இதை உடைச்சிட்டாரு, அதை உடைச்சிட்டாரு, பாலியல் வன்கொடுமை, இப்படி எல்லாமே ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு. கீர்த்தனா மேடம்க்கு கொஞ்சம் ஸ்பெஷலா வந்துட்டு இருக்கு. இதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்குலாம் எதுவும் இல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கடந்த ஒரு பிரஸ் மீட்ல தான் பாத்தீங்கன்னா நான் வந்து எப்படி முதலீடு ஏற்றிருக்கிறேன், எப்படி ஆந்திராவுக்கு வந்து நம்மளோட முதலீடு எல்லாம் போச்சு, கடந்த ஆட்சியும் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன ஈர்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு ரீல்ஸ் போதுமே சார், அந்த ஒரு ரீல்ஸ் போதுமே அப்படின்னு சொன்னதும் பெரிய பிரச்சனையாச்சு. அந்த பிரச்சனை முடிஞ்ச ஒரு வாரம் கூட ஆகல, திரும்ப ஒரு ரீல்ஸ் நேரத்துல மாற்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த ரீல்ஸ் அவங்க ஷூட் பண்ணிட்டு கூட 2 டைம் குறுன்னு அவங்களே உட்காந்து வடிவேல் மாதிரி பாத்துருந்தாங்கன்னா அதை போஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சிறப்பிள்ளத்தனமா, அதான் இல்ல சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டோ இல்ல வந்து மதுராந்தகத்திலேயே இத்தனை சென்ட் இடம் இருக்குன்னா அந்த ப்ரொனன்சியேஷன்லயே பண்ணிருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், நீங்க வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு 8 கோடி மக்களுக்கான ஒரு மாநிலத்துக்கு நீங்க ஒரு தொழிலை கொண்டுட்டு வர்றீங்கன்னா, இங்க ஒண்ணு இல்லைங்கன்னா ஒரு 10 லட்சம் 15 லட்சத்துக்கு ஒரு பிசினஸ் பண்றேன்னா நான் என் இன்வெஸ்டர் கிட்ட அதே மாதிரி பேசினா, ஐயோ இதுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை போல இருக்கு, அப்புறமா பாத்துக்கலாம் சொல்லிட்டு ஓடிடுவாங்க. சீரியஸா சொல்றேன். ஒரு 10 லட்சம் 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர், ஏன்னா இது கொடுத்த வேலைக்கு ஆகாது. அப்ப நீங்க ஒரு நாட்டுக்கு தொழில்துறை அமைச்சரா இருக்கீங்க, ஒரு மாநிலத்துக்கு நீங்க வந்து எப்படி பேசணும்ன்றது ஒரு பேசிக் ஒண்ணு இருக்கு. சினிமா தனத்தை பார்த்து ரொம்ப வெறுப்பா வேதனையா இருக்கு பிரதர். இவங்களுக்கு இவங்க செய்யற தவறுகள் புரிய மாட்டேங்குவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம செய்யறது பெர்ஃபெக்ட். இது ஏதோ வந்து ஒரு படத்துல வந்து சந்தானத்துல போய் சொல்லுங்க, நீ டாக்டர்னு சொல்லிட்டு அடிப்பாரு தில்லாலங்கடியில ஜெயம் ரவி. இதே மாதிரியே இவங்களுக்கு வந்து மாற்றத்துக்கான வழிமுறைகள் நீங்க தான் இந்த நாட்டை மாத்த போறீங்கன்னு யாரும் சொல்லி கொடுத்தா அது அவங்க ஃபுல்லா மைண்ட்ல ஏற்றி இவங்க செய்த எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்துற இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அது நியாயப்படுத்த முடியாத இடத்துல விக்டிம் கார்டை தூக்கிடுறாங்க. என்ன இப்படி பண்றாங்க. நீங்க ஒரு ஆட்சியில வந்து உட்காந்துட்டு இதெல்லாம் பேசவே கூடாது. உங்களை மக்கள் கேள்வி கேட்கதான் செய்வாங்க. இத்தனை செயல் திட்டம் பண்ண ஸ்டாலினை நீங்க கேள்வி கேட்கறீங்களே, இன்னைக்கு வரைக்கும் அவரு கொண்டு வந்த திட்டத்தை தான் நீங்க வந்து வழிமுறை பண்ணிட்டு இருக்கீங்க. மகளிர் விடியல் பெருந்தா இருக்கட்டும், இல்ல மாதம் 1000 ரூபாயா இருக்கட்டும், இல்ல நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், நீங்க பேரை மாத்திக்கிறீங்க. ஆனா அப்படி இருக்க ஸ்டாலினை நீங்க கிண்டலும் கேலியும் அவமானத்துக்குள்ளாக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வர்றதுல நீங்க எப்படி அதை வந்து விக்டிம் கார்டு பிளே பண்ண முடியும்? இன்னைக்கு வரைக்கும் எதிர்கட்சியினர் வந்து விக்டிம் கார்டு பண்ணலையே. எங்களை அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க கண்டுக்கிறதே இல்லையே. இவங்களுக்கு இன்னும் மெச்சூரிட்டி பத்தல. அதுதான்
இன்னும் கொஞ்ச காலம் ஆகும். அப்படி அந்த அரசு பள்ளி மாணவி வந்து ஒரு மனத்தாங்களுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு ஆனாலானோ கிட்டத்தட்ட அமைச்சரையும் அதே மன உளைச்சலுக்கு ஆடாக்குற மாதிரியான ஒரு விமர்சனம் வருதுல்ல. எனக்கு ஆங்கிலம் தெரியல, என்னை கலாய்க்கிறது நியாயமான அவங்க பரிதாப நிலையில இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க இல்லையா, அதை புறந்தள்ள முடியுமா? மாத்திக்கோங்க. நீங்க அந்த குழந்தைங்க கிட்ட போய் சாரி கேளுங்க, அதே ஸ்கூலுக்கு மறுபடியும் போங்க. உங்களுக்கு ஒரு பெயின் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு வலி இருக்குல்ல, அப்ப அந்த காயத்தை நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது இல்லையா, ஒரு குழந்தைக்கு கொடுக்க கூடாது இல்லையா? ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்க பாஷையில சொன்னாதான் புரியும்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் சொல்றேன்ல, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர் நீங்க எவ்வளவோ அவமானம் இன்னைக்கு வரைக்கும் படுத்திட்டு இருக்கீங்க, பொய்யா பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எதிர்கட்சியினர் தாண்டிட்டு தான் இருக்காங்க. நான் அரசியல் அப்படிதான் பண்ண முடியும். இன்னைக்கு சமூக வலைதளத்துல நாங்க வந்து பொதுவான கருத்து ஒண்ணு வைக்கிறோம், இல்ல ஒரு கட்சி சார்ந்த வைக்கிறோமே உங்களுக்கு தோணட்டும். நீங்க பொது தளத்துல பேசினா நாங்க அப்படித்தான் பேசுவோம்னு சொல்ற நீங்க, உங்க கட்சிக்காரங்க, உங்க கட்சியில இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள், அப்ப எதிர்கட்சிகளும் அப்படிதான் பேசுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அவமானமும் ஒரு வலி இருக்குன்னா நீங்க போய் அந்த ஆசிரியர்கிட்டயும் அந்த குழந்தைகிட்டயும் மன்னிப்பு கேளுங்க. இந்த தவிர இனிமேல் செய்யாம இருங்க. தயவு செஞ்சு ஸ்கூலுக்குள்ள போகாம இருங்க. உங்ககிட்ட நாங்க இதுக்கு முன்னாடி பேசும்போது நாங்க அதான் சொல்றோம், பள்ளிக்கூடத்துக்குள்ள போகாதீங்க. நீங்க ஆய்வுக்கு போறீங்க. இந்த விஷயத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்றாங்க, ரியாக்ட் பண்ணாவே இல்லையா? வரணும் இல்லையே, எதுவுமே அவரு சொல்லிட்டாருன்றாங்க. ராஜ்மோகன் ஒருத்தோட சொல்லிருக்காரு, நீங்க ஸ்கூலுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்லிருக்காரு. ஆனா கேக்குறது யார்? முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழா இன்னும் முடிவடையல. அப்ப நீங்க ஸ்கூலுக்குள்ள போறதும் அந்த குழந்தைங்களுடைய பாதுகாப்புன்றது ஒரு விஷயம் இருக்கு, மனநல விஷயங்கள் சார்ந்து இருக்கு, அதோட படிப்பு சம்பந்தப்பட்டது இருக்கு. இன்னும் தாவேகாவினர் அதே தவறதான் மறுபடியும் செய்யறாங்க. இதுல அமைச்சர் கீர்த்தனாவும் அவங்க பங்குக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கண்டனத்துக்குரியது. இதுல வந்து குழந்தைகள் நல வாரியம், ஒன்றிய அமைச்சகம் எல்லாமே ஒன்னாதான் இருக்காங்க. யார்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் பண்றதுனே புரியல. இது வந்து எதிர்கட்சிக்காரங்களோ இல்ல பொதுஜனங்களோ சொன்னா நீங்க வந்து ஒரு கட்சி டேக் குத்திட்டு அதுல நீங்க விக்டிம் கார்டு பிளே பண்றீங்க. ஆனா உங்களுக்கே புரியணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதே நீங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்குள்ளால போக முடியுமா? ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துக்குள்ளால போய் நீங்க ஆய்வு மேற்கொள்ள முடியுமா? அப்ப அரசு பள்ளிக்கூடங்களும் அரசு மருத்துவமனைகளும் ஏதோ வந்து திறந்த கிடந்த மடம் மாதிரி நீங்க பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஓகே. கடுமையான ஒரு சூழல்ல விமர்சனம் முன்வைத்திருக்கிறீர்கள். அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுடுங்க. இந்த விவாத சூழல் அறக்கலத்தில் நேரம் ஒண்ணும் இல்ல பிரதர். இப்ப நாங்க வந்து இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ்க்கு போயிட்டு சர்வீஸ்க்கு போய் போட்டோ எடுப்போம். ஆனா எங்க Facebookல நான் போஸ்ட் பண்றதே நிறைய பேருக்கு தெரியும். ஃபுல் போட்டோஸ கவர் பண்ணிடுவோம். ஒரு குழந்தைங்களுக்கு முகம் தெரியாது. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. குழந்தைங்களோட போட்டோவை நம்ம வெளியே பப்ளிஷ் பண்ண கூடாதுன்றது ஒண்ணு இருக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு விஷயம் செய்யறீங்க, உங்களுக்கு அந்த குழந்தைங்களோட போட்டோ எடுக்கிறீங்கன்னு ஆசை இருக்கு, ஆனா அந்த குழந்தைங்களோட முகத்தை நீங்க வந்து காட்டக்கூடாதுன்றது ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். ஒரு மனிதாபிமான அடிப்படையில செய்யக்கூடாது. அந்த குழந்தைங்களை நம்ம எக்ஸ்போஸ் பண்ண கூடாதுன்றது இந்த அடிப்படை தன்மை கூட தெரியலன்னா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மறுபடியும் விமர்சனத்துக்கு உள்ளாவதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உங்க மேல விமர்சனங்கள் வரும். இந்த விமர்சனம் நீங்க எடுத்துக்க முடியாது. கேள்விகள் நாங்க வைக்கிறோம், அதை நீங்க விமர்சனம்னு பாக்குறீங்க. அங்கேயுமே உங்களோட புரிதல் தவறா இருக்கு. நீங்க கேள்வின்னு எடுத்தா உங்களுக்கு பதில் இல்லைன்னா, நீங்க உங்கள்கிட்ட பதில் சொல்ல வழி இல்லைன்னா நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு அதை மாத்திக்கோங்க. விமர்சனம்னோ இந்த விக்டிம் கார்டுன்னு பிளே பண்றது வந்து வேலைக்கு ஆகாது. நன்றி.